வெல்கம் டு டே 3 ஆஃப் 21 டே ஸ்டாக் மார்க்கெட் பேசிக் லேர்னிங் சேலஞ்ச். அப்படின்னா ஒரு கம்பெனி எப்படிப்பா நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட 2 கேள்வி கேட்குறேன். என்ன அப்படின்னா, ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபினான்ஷியல் இதில் உங்கள் கோல் என்ன அப்படின்னு மட்டும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த 2 கொஸ்டினுக்கு ஓகேங்களா? இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அடுத்து சூஸ் பண்ண வேண்டியது ஒரு நல்ல கம்பெனி. ஸோ ஒரு நல்ல கம்பெனி எப்படின்னா ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருக்கணும். அதோட டெப்ட் மீன்ஸ் அதோட கடன் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நெட் ஒர்த் ஓவரால் கேபிட்டல் அதிகமாக இருக்கணும். ஸோ இப்படி சொல்லி நிறையா இருக்குது ஆக்சுவலாக. பட் மெயினாக பார்க்க வேண்டியது இதெல்லாம் பார்க்கணும். அண்ட் அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் கோல் என்ன அப்படின்னு பாருங்கள். அந்த ஃபியூச்சர் கோல் கண்டிப்பாக கன்சியூமருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? நிறையா கன்சியூமர் வருவாங்களா அந்த ஃபியூச்சர் கோலுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிங்க. ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள் கம்பெனி பற்றி. ஓகே, இந்த கம்பெனி சூஸ் பண்ணுறதுக்குன்னே நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா ஒரு ஷார்ட்டில் டெஃபினட்டாக ஒரு கம்பெனி எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது.